ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா PSR i500 வந்து DSPன்னு ஒன்று டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர். இது வந்து PSR i500 450 எல்லாத்துலேயுமே இருக்குது. Yamaha சீரிஸ் எல்லாத்தையுமே இந்த DSPங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இது எதுக்காகனா நம்ம ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கிட்டார், இப்போ நான் ஹார்மோனியத்தில் இருக்குது. க்ளீன் கிட்டார் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் டிஎஸ்பி செலக்ட் பண்ணுறேன், எடுத்துறேன். இது மாதிரி ஒரு டிஜிட்டல் வாய்ஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு தடவை டிஎஸ்பி பட்டனை வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணோம்னா டிஎஸ்பி டைப்னு வரும். இதில் டிஸ்டிங்ஷன் டூன் இருக்குது. இப்போ நம்பர் 3 இருக்குது, நம்பர் 1 வைக்கிறேன் நான். இப்போ டிஎஸ்பியில் இருக்குன்னா டிஎஸ்பி எடுத்துறேன் நான். சாதாரணமாக கேட்குது. இது வந்து ரோட்ரி ஸ்பிளிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாய்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து ப்ளஸ் பட்டன் அமுத்தோம்னா டிஸ்டிங்ஷன் 1 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்ச் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கோரஸ் இருக்குது. உங்களுக்கு சவுண்டு நல்லா டிஎஸ்பி எடுத்துகிட்டா சாதாரணமாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ டிஎஸ்பி அப்ளை பண்ணிட்டேன். கோரஸ் இது மாதிரி ஒரு 9 டைப் இருக்குது. இந்த டிஎஸ்பி டைப்பில் வந்து 9 இருக்குது. இது பிளாங்கர். டிஎஸ்பி எடுத்துறேன். நல்லா வித்தியாசம் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது அதனால் இதெல்லாம் போட்டு வாசிப்பாங்க. அடுத்து ட்ரிம்லோன்னு ஒன்று இருக்குது. ஒரு தடவை தொட்டால் 2-3 தடவை வரும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். கேட்குதா உங்களுக்கு? 2-3 தடவை வரும். இது ட்ரிம்மலோ. அடுத்து ஆட்டோ பேன், 2 பக்கமும் பேன் ஆகும். இது நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி கிட்டார் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஆட்டோ பேன் பண்ணோன்னா, இப்போ நான் டிஎஸ்பி எடுத்துட்றேன். இப்படி இருக்குது. டிஎஸ்பி போட்டுறேன் ஆட்டோ பேனில். லெஃப்ட் ரைட் போயிட்டு வரும். இது ஒரு அர்பிஜியோ மாதிரி வேலை செய்யும். ஹை பேன் ஃப்ரீக்குவென்சின்னு இருக்குது. இது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாசிக்கும்போது. இதெல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு. அது உங்களுக்கு லிங்க் தரேன். அதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி வாசிக்கிறதுன்னு. அவ்வளோ அது 10 ஆப்ஷன் இருக்குது. திரும்ப வந்து ரோட்ரி ஸ்பிரிண்டர் வந்துடும். இன்னொன்று என்னென்னா, இது ஃபங்க்ஷன் பட்டன் போய் இதோட செட்டிங்ஸை மாற்றலாம். இப்போ வந்து நான் டிஎஸ்பி ஆன் பண்ணியிருக்கேன். டிஎஸ்பி டைப் வந்தது. அடுத்து வந்து இந்த கேட்டகரி பட்டனை கொண்டு வந்தீங்கன்னா டார்கெட்னு வரும்.
இந்த டார்கெட் வந்துட்டு பேக்கிங் 2 பேக்கிங் 1 இப்படி வரும். நாப் அசெண்டிங்னு ஒன்று இருக்கும். இதை வந்து ஒரு தடவை இப்போ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நம்பர் 1ல் இருக்குது. இதை நீங்கள் 5 கொண்டு வரணும். எப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதை ப்ரெஸ் பண்ணும்போது 5 இப்போ 2 நம்பர் 2க்கு வந்துருச்சு, நம்பர் 3க்கு வந்துச்சு, நம்பர் 4 5 கீபோர்டு ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. நம்ம டிஎஸ்பி ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கீ பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம அதோட சவுண்டு குறைச்சிக்கலாம். இந்த நாப் அசெண்டிங் வந்தால் தான், இதுக்கு போனால் தான் இந்த சவுண்டு வால்யூம்லாம் கம்மி பண்ண முடியும். பேக்கிங்கில் ஒர்க் பண்ணாது, பேக்கிங்கில் வேலை செய்யாது. கீபோர்டுங்கிற மோட், அதாவது இதில் வந்து ப்ளஸ் பட்டன் அமைக்கணும், இது மைனஸ் பட்டன் அமைக்கணும், ஒன்றுக்கு கீபோர்டுன்னு வரும். அதாவது டிஎஸ்பி வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் ஆப்ஷன் வரும். அதில் வந்து டார்கெட் வரும். டார்கெட்டு அந்த கீபோர்டுங்கிறது வரும். நாப் அசைன்கிற இந்த ஆப்ஷனுக்கு போய் நம்பர் 5 கொண்டு வரணும். இதை பார்த்தா அவங்க தெரியும், ஃப்ரெண்டில் இருக்குது, 5 கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த நாப் ஒர்க் பண்ணும். இது மாதிரி இதையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த கீபோர்டில் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கீபோர்ட்லேயே ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குது. அது நான் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். எப்படி வந்து கீபோர்ட்லேயே வந்து இந்த 5 ட்ராக்கு 6 ட்ராக் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து வராது. இந்த டிஎஸ்பியில் வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் வராது, கீபோர்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் வராது. மற்றபடி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சாதாரண நீங்கள் வாசிக்கிறதோட இந்த டிஎஸ்பி கொடுத்து வாட்சா அதோட ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் ஆமாம். டிஎஸ்பிங்கிறது இது ஆப்ஷன் வந்து இவ்வளோ தான். அடுத்து வந்து முதல் ஹார்மோனி அண்ட் ஆர்பிஜியோ இதை பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்து டூயல் வாய்ஸு அடுத்த டுட்டோரியலில் நான் போடுறேன். இந்த டிஎஸ்பிங்கிறது வந்து நீங்கள் வந்து எல்லா கீபோர்ட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். யமாகா சீரீஸ்னு இல்லை, நீங்கள் கேஷுவலில் கூட இது மாதிரி டிஎஸ்பின்னு ஒன்று இருக்கும். அதோடைய ஆப்ஷன்லாம் மேக்ஸிமம் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.